அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சால்வ் dx by dt minus y equal to t, x plus dy by dt equal to t square, given x of 0 equal to y of 0 equal to 2. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் எழுதிப்போம். நான் நொட்டேஷன் மாற்றி எழுதியிருக்கிறேன். அதாவது கேபிட்டல் D அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. சரி, இந்த ஈக்குவேஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே t அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே டிபெண்ட் வேரியபிள். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு புது ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் டியை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இங்கேயும் டிஎக்ஸ் இங்கேயும் டிஎக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அப்போ அதை கேன்சல் பண்ண முடியும். சரி, ரெண்டாவது ஈக்குவேஷனில் டி ஆப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்கிது பாருங்கள். டிஎக்ஸ் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 2t அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷனில் இந்த இடத்துல டி ஸ்கொயர் இருக்கும், அதை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2t அப்படின்னு கிடைக்கிது. இப்போ மொதல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிங்க, கழிச்சிடலாம். அப்படி கழிக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போடுவீங்க, அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2t மைனஸ் t அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எழுதுனா என்ன எழுதலாம் பாருங்கள். ப்ராக்கெட்டுக்குள்ளே டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு t அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம மூணாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த மூணாவது ஈக்குவேஷனை தான் நம்ம சால்வ் பண்ணி ஒய்யினோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். எகெயின் இந்த ஈக்குவேஷனில் t அப்படிங்கிறது தான் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த மூணாவது ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நாம் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததோ அதை அப்படியே எழுதுவோம். கேபிட்டல் டிக்கு பதிலாக எம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. அதுலேருந்து எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்னு எழுத முடியும். அதுலேருந்து எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படின்னு எழுத முடியும். அதுலேருந்து எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுத முடியும். சரி, இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவையும் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0வும் பீட்டா இருக்கிற இடத்துல 1ம் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக கிடச்சிதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், e பவர் ஆல்ஃபா டி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ காஸ் பீட்டா டி ப்ளஸ் பி சைன் பீட்டா டி அப்படின்னு எழுதுவோம். இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0, பீட்டாவுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிருக்கு, ஏ காஸ் டி ப்ளஸ் பி சைன் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எகெயின் 1 டிவைடட் பையில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருந்ததோ அதை எழுதியிருக்கோம். அதாவது மூணாவது ஈக்குவேஷனில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்த எக்ஸ்ப்ரெஷன். இந்த பக்கம் இது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த டேர்ம் டி. இங்கே டி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். அதாவது 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் ஹோல் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸ். அதை எப்படி எழுத முடியும், 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்குது. இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுதிக்கிறோம் பாருங்கள், 1 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் நிறைய டேர்ம் போகும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துல டி ஸ்கொயர் இருக்குது, அதனால தான் இந்த ரெண்டு டேர்மையும் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த டீயை கொண்டு வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா டி மைனஸ் டி ஸ்கொயர் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே இந்த டி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி 2 டைம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 1 கிடைக்கும்.
அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். அப்போது 2 டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போதே 0 கிடைக்குதுன்னா 3 டைம் 4 டைம் அது எல்லாமே 0 தானே. அப்போது நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், t அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ சொல்யூஷன் y எப்படி எழுதுவோம், அதாவது சொல்யூஷன் ஆஃப் தேர்ட் ஈக்குவேஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னு எழுதுவோம். நாம் கண்டுபிடிச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டுமே எழுதியிருக்கோம். அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், dy என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது எதுக்காகனா எக்ஸனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ரெண்டு பக்கமுமே டி ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இந்த காஸ் டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், அது மாதிரி இந்த சைன் டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த டீயவும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், -a sin t ப்ளஸ் b cos t ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது ரெண்டாவது ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே dy இருக்குது பாருங்கள், அதனால் அந்த dyயை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கிறோம். அகெயின் நம்ம dyக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யினோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது x(0 = y(0 = 2). இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, t-க்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸனோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கிது. அது மாதிரி இங்கே t-க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யினோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கிது. இந்த கண்டிஷனை கொண்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x(0 = a sin 0 - b cos 0 - 1 + 0 = 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், a cos 0 + b sin 0 + 0 = 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் sin 0னோட வேல்யூ 0, அதனால் cos 0னோட வேல்யூ 1, ஸோ -b - 1 = 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து sin 0 0 அப்படிங்கிறதுனால cos 0 1, ஸோ a = 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ இதிலிருந்து நம்மளால் b = -3 அப்படின்னும் a = 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபியினோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதை கொண்டு வந்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஏக்கு பதிலாக 2வையும் பிக்கு பதிலாக -3யவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸினுடைய சொல்யூஷன். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.